தமிழகத்தில் வருகிற 18ஆம் தேதி வரை மிதமான மழைக்கு வாய்ப்பு. வானிலை ஆய்வு மையம் தகவல். பொதுமக்களை சென்றடைய சமூக ஊடகங்களை பயன்படுத்துங்கள். தேசிய ஜனநாயக கூட்டணி எம்பிக்களுக்கு பிரதமர் மோடி அறிவுறுத்தல். மதுரை காமராஜர் பல்கலைக்கழகத்தின் 57வது ஆண்டு பட்டமளிப்பு விழா. மாணவ மாணவிகளுக்கு பட்டங்களை வழங்கி ஆளுநர் வாழ்த்து. மகளிர் உரிமை தொகை விரிவாக்க திட்டத்தை தொடங்கி வைத்தார் முதலமைச்சர். புதிதாக சுமார் 17 லட்சம் பேர் மகளிர் உரிமை தொகையை பெறுகின்றனர். மகளிருக்கு வழங்கப்படுவது உதவித்தொகை அல்ல, உரிமை தொகை என முதலமைச்சர் பேச்சு. பெண்களிடம் பணப்புழக்கத்தால் பொருளாதார வளர்ச்சி ஏற்பட்டுள்ளதாகவும் பெருமிதம். மேகதாது அணை கட்ட 30 பேர் கொண்ட குழுவை அமைத்த கர்நாடக அரசுக்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கண்டனம். உடனடியாக சட்ட ரீதியான நடவடிக்கைகளை முதலமைச்சர் மேற்கொள்ள வேண்டும் எனவும் வலியுறுத்தல். விவசாய விளைபொருட்களுக்கு குறைந்தபட்ச ஆதார விலை தராமல் ஏமாற்றிய திமுக அரசு விவசாயிகளை போராடும் நிலைக்கு தள்ளிவிட்டதாகவும் பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் குற்றச்சாட்டு. திமுக அரசில் ஊழலும் மோசடியும் நடைபெறாத துறையே இல்லை. பாஜக மாநில முன்னாள் தலைவர் அண்ணாமலை விமர்சனம். தமிழகத்தில் 3 ஆண்டுகளில் உருவாக்கப்பட்ட தொழில் வேலைகள் 4.29 லட்சம் மட்டுமே. 30 லட்சம் புதிய வேலைகள் என்ற திமுகவின் பொய்யை ரிசர்வ் வங்கியின் தரவு அம்பலப்படுத்தியுள்ளதாக பாமக தலைவர் அன்புமணி பதிவு. சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த கோரி தமிழ்நாடு முழுவதும் பாமகவினர் போராட்டம். சென்னை எழும்பூரில் நடைபெற்ற போராட்டத்தில் பாமக நிறுவனர் ராமதாஸ் பங்கேற்பு. ஈரோட்டில் வரும் 18ஆம் தேதி தாவைக்க பிரச்சாரம் நடத்த அனுமதி. காலை 11 மணி முதல் பிற்பகல் 1 மணிக்குள் நிகழ்ச்சி நடத்த ஏற்பாடு. திருப்பரங்குன்றம் தீபத்தூண் சர்ச்சை வழக்கை திங்கட்கிழமைக்கு ஒத்திவைத்தது உயர்நீதிமன்ற மதுரை கிளை. பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி சென்னை மெரினா கடற்கரையில் மீண்டும் போராட்டத்தை கையில் எடுத்த தூய்மை பணியாளர்கள். சாலையில் அமர்ந்து போராடியவர்களை குண்டுக்கட்டாக கைது செய்த போலீசார். டெல்லியில் காற்று மாசுவை கட்டுப்படுத்த விரிவான நடவடிக்கை தேவை. மக்களவையில் ராகுல் காந்தி வலியுறுத்தல். திமுக அரசு இந்துக்களின் உணர்வுகளை புண்படுத்துகிறது. திருப்பரங்குன்றம் விவகாரத்தை சுட்டிக்காட்டி மக்களவையில் பாஜக எம்பி அனுராக் தாக்கூர் பேச்சு. காப்பீட்டுத் துறையில் அந்நிய நேரடி முதலீட்டை 100% உயர்த்த அனுமதிக்கும் மசோதாவிற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல். மக்களவையில் இந்த மசோதா நாளை மறுநாள் அறிமுகப்படுத்தப்பட வாய்ப்பு. மக்கள் தொகை கணக்கெடுப்புக்கு 11,718 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்ய மத்திய அமைச்சரவை ஒப்புதல். 2027ஆம் ஆண்டு மார்ச் மாதம் மக்கள் தொகை கணக்கெடுப்பு தொடங்கும் எனவும் அறிவிப்பு. டெல்லியில் காற்று மாசு தொடர்ந்து அதிகரிப்பு. காற்றின் தரக்குறியீடு 356 பதிவு. ₹1,00,000 நெருங்கும் 1 சவரன் தங்கத்தின் விலை. ஒரே நாளில் 2,560 ரூபாய் உயர்ந்து 98,960 ரூபாய்க்கு விற்பனை. அமெரிக்க அதிபர் டிரம்புடன் பிரதமர் மோடி தொலைபேசியில் உரையாடல். உலக அமைதிக்காக இரு நாடுகளும் தொடர்ந்து செயல்படுவோம் என பிரதமர் உறுதி.
ஜப்பானில் மீண்டும் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம். ரிக்டர் அளவில் 6.7 பதிவான நிலையில் சுனாமி எச்சரிக்கை. மீண்டும் களம் காண்கிறார் மல்யுத்த வீராங்கனை வினேஷ் போகத். ஓய்வை திரும்பப் பெறுவதாக அறிவித்தார்.